அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பட்டுக்கோட்டை அருகே 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு ஒரு வங்கி மட்டுமே செயல்படுவதால் பணம் எடுக்க முடியாமல் கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். ஊரணிப்புறத்தில் உள்ள இந்தியன் வங்கியில் நாள்தோறும் அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் பணம் வழங்கி வங்கி நிர்வாகம் தங்களை அலட்சியப்படுத்துவதாக குற்றம் சாட்டினர். முதியவர்கள், மாணவர்கள், பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பணம் கிடைக்காமல் தவித்து வருவதாக தெரிவித்த மக்கள் வங்கியில் பணம் இல்லை என்று அதிகாரிகள் கூறுவதை ஏற்க முடியாது என்றனர். 9ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு 45 தினங்களாக இந்த வங்கிக்கு இந்த பகுதியை சார்ந்த 30 கிராமத்தை சார்ந்த பொதுமக்கள், விவசாயிகள் என, வணிகர்கள் என அனைவரும் கடையை சாத்தி கொண்டு இன்றைக்கு இந்த கியூவில் நின்று டோக்கன் வாங்கி காலையில 6 மணிக்கு வர வேண்டிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கு. காலையில 6 மணிக்கு டோக்கன் வேணும்னா சன்னமா நவந்து போக போக இன்றைக்கு 10 மணிக்கு தான் வங்கியை திறக்கிறாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணி ஆயிடுது. 2000 கொடுக்குறாங்க இந்த வங்கியில. காரியா விடுதி, உஞ்சிய விடுதி, வெட்டுவாக்கோட்டை, சிவ விடுதி, கல்விராஜன் விடுதி உள்ளிட்ட 20க்கும் அதிகமான கிராமங்களுக்கு இந்த ஒரு வங்கி மட்டுமே உள்ளதாக கூறும் அப்பகுதி மக்கள் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினர். அப்பகுதியில் வங்கி மற்றும் ஏடிஎம் மையங்களை அதிகப்படுத்தவும் கோரிக்கை எழுந்துள்ளது. பெரம்பலூர் அருகே கூட்டுறவு சங்கத்தில் வழங்கப்பட்ட பாலுக்கான முழு தொகையையும் வழங்க வலியுறுத்தி பால் உற்பத்தியாளர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. உடும்பியத்தில் கூட்டுறவு சங்கங்களில் பாலை ஊற்றி வரும் பால்